12th ஃபெயில். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. எப்படி வேணா எடுத்துக்கலாம். பேஷன் நோக்கி ஓடுறது அந்த மாதிரி. ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு கனவோட வந்து ஒரு பையன் வந்து வரான் ஊருக்கு வர சமயத்தில் வந்து அவனுடைய பேக்கை தொலைச்சிடுறான். இந்த பேக்கில் வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க பாட்டி கொடுத்த பணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிற்கிறான். அப்படி வந்த ஒரு பையன் எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனான். இதுதான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஸோ கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், பட் இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு ஸ்டோரி. அது ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னோன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. இப்படிலாம் கூட ஒரு மனுஷன் முன்னாடி வந்திருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி. மூவி வந்து நிறைய விஷயத்த கன்வே பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்ன, ட்ரூ லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக வந்து நம்மள்ட்ட கன்வே பண்ணனாலே இந்த படம் வந்து ஒரு மிக நல்ல படமாகவே தெரியுது. ஒரு ரியாலிட்டியான சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து திட்டுவார் ஹீரோயினை, நீ வந்து இப்போ இவன் கூட இருக்க, இப்போ அவன் ஃபெயிலியர் ஆகிட்டானா அடுத்த 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க மனோஜ், எப்படி இருக்க, என் ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ட்டே வந்து உன் ஃபேமிலியை காட்டும் அப்படி இப்படிம்பாரு. இப்படி ரியாலிட்டியை ஒர்க்க சொன்னாலே இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப ஒன்றி போகுது. படத்துடைய நடிகர் நடிகைகள் தேர்வும் அப்படிதான். இந்த நடிகர் நடிகைகள்லாம் வந்து நம்ம ஜனங்களோட ஒருத்தங்களா இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு பையன் கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும், அப்படிதான். அந்த கேஸ்டிங் செலெக்ஷன்லேயே வந்து டைரக்டர் வந்து ஜெயிஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு கேஸ்டிங் பண்ணியிருக்காரு படத்துக்கு. படத்துடைய மியூசிக் எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு மியூசிக் டைரக்டர் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியில் வருது நிறைய படம் வருது. 1000 crore கலெக்ட் பண்ணுது, 850 கலெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி மூவிஸும் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணலாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா கமர்ஷியலுக்கு இருக்க மார்க்கெட் வேறு, இது மார்க்கெட் வேறு. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை கொண்டாட தவறல. எல்லாருமே வந்து பார்த்துட்டு நல்லா படம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி ஒரு படம் வந்தது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான். கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 100க்கு கண்டிப்பாக ஒரு 90 மார்க்ஸ் தரலாம். ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தங்கல், MS Dhoni அன்டோல்ட் ஸ்டோரி, ஜெர்சி இந்த வருஷத்தில் வந்து இந்த படம் ஈஸியாக ஜாயின் பண்ணிடுச்சு. இந்த ஃபீல் உங்களுக்கும் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே வரும். நன்றி, வணக்கம். சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.